குழந்தைகளுக்கு தமிழில் பெயர் வைக்கும் பழக்கம் குறைந்து வருகிறதா? நாகரீக பெயர்களை நாடிச் செல்வது ஏன் என்பது குறித்து பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் பகுதி மக்களிடம் எமது செய்தியாளர் ராஜேஷ்குமார் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு தமிழ் பெயர் வைக்கிறது மக்களிடையே குறைந்து வருகிறது. நாகரிகங்கிற பேர்ல வேற வேற பேர் வைக்கிறாங்க. அதை பத்தி உங்களோட கருத்து? அதாவது குழந்தைங்களுக்கு தமிழ் பெயர் அந்த காலத்துல இருந்த தமிழர்கள் எல்லாம் தமிழ் பியூர் தமிழ வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ காலங்கள் மாற மாற நாகரிகங்கள் மாற மாற அவங்களுக்கு ஏத்த மாதிரி ட்ரெண்டிங்கா பேர் அவங்களுடைய பேர்ல இருந்து பேரண்ட்ஸோடைய பேர்ல இருந்து எடுத்து வச்சுக்கிறாங்க. நியூமராலஜி படி வச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு கூப்பிடுறதுக்கு எப்படி ஈஸியா இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி வச்சுக்கிறாங்க. ஸோ இது ட்ரெண்டிங்ல அவங்களுக்கு ஏத்த மாதிரி வச்சுக்கிறது அது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம். அது முன்னாடி மாதிரிலாம் கிடையாது. இப்ப ஸ்டைலாவே யோசிக்கிறாங்க. அதனால இந்த நாகரிகமும் அழிஞ்சுக்கிட்டே வருது. சரி, தமிழ் பேர்னா மத்தவங்க ஒரு அசிங்கமா கேவலமா பண்ணுவாங்க, பேசுவாங்க அப்படின்னு சொல்றதுனாலதான் அந்த ஸ்டைலா அந்த வைக்கிறது. முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னா தெய்வத்தோட பேரை வைப்பாங்க, முன்னோர்கள் பேரை வைப்பாங்க. இப்போ அந்த நாகரிகம் எல்லாம் மாறி போயிட்டு எதை எடுத்தாலுமே பேஷன்ங்கிற மாதிரி, ட்ரெண்டிங்கிற மாதிரி ஒரு விதமான கவர்ச்சி தான் நினைக்கிறேன் நான். அதனால நமக்கு இம்பார்ட்டன் நம்ம மொழிக்கு நம்ம கொடுக்கணும் போது அந்த வீட்டுல அவங்களுக்கு அந்த மொழிப்பற்று இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி போலித்தனமான ஒரு நம்பிக்கை அவங்களே அகற்றி தமிழ் பெயரை சொல்றதுக்கு முன் வருவாங்க. மொழிப்பற்று இருந்தாவே போதும், ஆட்டோமேட்டிக்கா தமிழ் பெயரை வந்துடுது. எல்லாம் சினிமா முகத்திலயும் ஆங்கில முகத்திலயுமா இன்னைக்கு எல்லாரும் தமிழ் பெயரை மறந்துட்டு அதனுடைய பொருள் விளங்காமலே நிறைய பேர் வடமொழி எழுத்துக்கள் வர மாதிரி பேர் வைக்கிறாங்க. இது ரொம்ப அநாகரிகமா இருக்குது. இப்ப 25க்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே ட்ரெண்டிங்கா மாறிட்டு இருக்கு. நேமும் ட்ரெண்டிங்கா மாறிட்டுவேன், அதுதான் விஷயம், வேற ஒன்றும் கிடையாதுங்க. கம்ப்யூட்டர் மூலியமாவும் போன் மூலியமாவும் நடிகர் மூலியமாவும் பார்த்து எவன் எந்த பேர் சொல்றாங்களோ அதை வைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி சொன்னது என்னன்னா கருப்பு சாமி, சிவப்பு சாமி, பெரிய சாமி, சின்ன சாமின்னு வச்சாங்க. இப்போ உள்ள பேரு அந்த பேர்லாம் மறந்து வச்சு இப்ப வெவ்வேறு பேரெல்லாம் கம்ப்யூட்டர் மூலியம் பார்த்து வைக்கிறாங்க. குழந்தைகளுக்கு தமிழில் பெயர் வைக்கும் பழக்கம் குறைந்து வருகிறதா என்பது குறித்து குன்னம் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம். தொடர்ந்து இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.